ஏன்டா அப்படி பாதி ராத்திரில ஊழையிடுற? ஏன் அழுவுற? அம்மா கிட்ட போகணும். அம்மா கிட்ட போகணும்? ஆரஞ்சு தெரியுமா? கண்ணு அழாத. இது பாரு, நீ இப்ப அம்மா கிட்ட போக கூடாது. இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ இங்கேதான் படுத்துக்கணும். அப்போ மாசம் பூரா நீ நான் அடிப்பேன். அதனாலதான் நான் அம்மா கிட்ட போறேன். இப்ப நீ அம்மா கிட்ட போனா இங்க ஏன்டா வந்தேன்னு அவ உன்னை இடிப்பா. நீங்க அடிக்கவும் அவங்க இடிக்கவும் நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க 2 பேருக்கும் பிள்ளையா வந்து பிறந்தே பாரு, அதான் நீ செஞ்ச தப்பு. அது என் தப்பா? அதிக பிரசங்கி அறிஞரன் தெரியுமா? வராங்க வரா. அதெல்லாம் கூடாதப்பா. உங்க அப்பா கிட்டே படுத்துக்கணும். இன்னும் ஒரு மாசத்துக்கு அவர் தான் உங்களை எல்லாம் கவனிச்சுக்க போறாரு. நான் இல்லப்பா. நான் உங்ககிட்ட தான் படுத்துப்பேன். எஸ் லாயர். அவரை கொஞ்சம் வெளியே அனுப்புறீங்களா? ட்ரை பண்றேன். கண்ணு மாட்டேன். நான் போகவே மாட்டேன். இனிமே உங்க அம்மா ரூம் பக்கம் போனே உன்னை கொலை பண்ணிடுவேன். கொலை என்ன கொலை பண்ண அவங்க தூக்கில விடுறாங்களே. இந்த அவஸ்தைக்கு அது தேவைடா. ஏண்டா ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்து படுத்துக்கன்னா இங்கே இருந்துட்டியா? போய் அக்கா ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடா. டர்ட்டி ஃபெலோ, டர்ட்டி ஃபெலோ. அம்மா பால். அம்மா பால். பால். பால்கார வரேன்டா. நல்லா பாலா ஊத்து, இல்லைன்னா பசங்க காபி சாப்பிடாதுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? தள்ளி தொட்டாலும் பாருங்க அது. ஆமா அம்மா இல்லீங்களா? அம்மா இல்லீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதா? அம்மா தூங்குறேன். ஊத்துறாங்க. என்ன எப்படி போறீங்க? இப்படி போக என் பங்கு பால் இதுல ஊத்துங்க. பங்கா? ஆமா. வீட்டுல எல்லாமே பாதியான பிறகு பால்ல மட்டும் பங்கு வேணாமா? அது அவங்கிட்டே போய் வாங்கிக்கிறதா? அம்மா தான் தூங்குறாங்களே. ஐயா சொல்லிட்டீங்களே பால் காரங்கிட்ட, நான் எப்படி வாங்குறது? எனக்கு பாதிதான் தேவை. பப்பி பப்பி பாபு எழுதுறா 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 சோம்பேறி எழுதுறா. போச்சு. பப்பி பப்பி எழுந்துரு. பப்பி குட் மார்னிங். காபி சாப்பிடா. மட்டேரி எழுதுறா எழுதுறா. என்னது கண்ணாடி?
போங்கப்பா. உங்க மூத்துல நான் முழிக்க கூடாது. என்னது ஏன் முகத்துல முடிக்க கூடாதா? இதுலதான் முழிக்கணும். பரவாயில்லையே, கம்பராமாயணம். அதானே பார்த்தேன். எங்க போகும் புத்தி? மட்டேரி காப்பிய கூட. சாரிப்பா. வாயெல்லாம் கசப்பு. இந்த காபி வாங்கன்னு யார் உங்ககிட்ட அழுது? சும்மா இல்ல டாடி, இங்க வாங்க. ஓ வாங்களே டாடி ப்ளீஸ். என்னம்மா? உட்காருங்க. ஆமா, வாட் இஸ் தி சமையல் டுடே? ஏம்மா கேட்க மாட்டேன்? அப்பா, நான் சமையல் பட்டியல் தயாரிக்கிறேன். அக்கா ஓகே பண்ணுவாங்க, நீங்க சமைச்சிருங்க. ஆனா எனக்கு கட்டாய ஹேம்ப்ளைட் வேணும். இடியட், ஹேம்ப்ளைட் அல்லடா, ஆம்லெட். ஆம்லெட்னா இவனுக்கு ஷேக்ஸ்பியரும் தெரியாது, சமையலும் தெரியாது. டே முட்டாள், ஆம்லெட்ங்கிறது நீ கிரிக்கெட்லயும் பரிசையிலயும் வாங்குற பாரு, முட்டை. அதுல செய்யறது. அது எனக்கு தெரியாதா? ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, மார்க்கெட்டுக்கு போகணும். போங்க போங்க. டாண்டனா. ஓகே ஓகே. அசட்டு சாரே, இவட வரு 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 வருன்னு என்ன போட்டு ஏன் இன்னும் வறுக்கிறேன்? கல்யாணத்துக்கு வழி உண்டு. எப்படி எப்படி? மிஸ்டர் வாசு, ஒரு சீக்கிரம் தெரியுமோ? எந்த நம்ம டாக்டர் அம்மே பப்பே நீங்களுக்கு கல்யாணம் கழிச்சு கொடுத்து நீங்களே மாப்பிள்ளை ஆக்கி கொள்ளணும்னு நினைக்கிறாளா? அப்படியா? பச்சே அம்மா இது நேரடி ஆயிட்டு உங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அம்மையோட பொசிஷன் எந்தா ஒரு இண்டாக்கும் கொடுப்பாய். நீங்க தான் அதை நல்லோணம் புரிஞ்சு கொண்டு பப்பே லவ் பண்ணி காணிக்கணும். இதை விட பெண் பிள்ளைகள் வேற என்ன வாக்கும் சொல்ல முடியும்? புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. பப்பியே நான் லவ் பண்ணணும், அது அம்மா சொல்லாம சொல்றாங்க. அது தன்னே எப்படி லவ் பண்றதுங்க? என்ற குருவா இருப்பா, இதுக்கு ஒரு ஸ்கூல் உண்டோ? லவ் குருவில்லாத வித்தையாக்கும். எப்படி எப்படி? வரண்டா வரண்டா வராண்டா போர்ட்டிக்கோ ஒன்னும் புரியல. எங்க எப்படி லவ் பண்றது சொல்லி கொடுங்க. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெண் பிள்ளை, நான் ஒரு ஆண் பிள்ளை. எப்படி லவ் பண்ணணும் நான் காணிச்சு தரேன். இந்த இது நான் ஒரு பெண் பிள்ளை. ஓ, வாட் a beautiful line. கருப்பு திராட்சையாக்கும். ஓ மை ஸ்வீட்டி ஸ்வீட்டி. அதலே எந்த ஒரு முதடுகள் கிளி கண்டால் கொத்தி களையும். எந்த ஒரு கண்ணம் கோல்டன் பாப். அதில் ஒரு ചെറിയ புளி, അതിന്റെ അകത്ത് ഹന്നോ ഇന്നാ തേനോ തേങ്ങി. சிரிக்கണ്ട சிரிச்சு என்ன டெமிட் பண்ணண்டா. இனிமே நீங்க எதுவும் எனக்கு சொல்லாண்டா. இத வச்சே நான் டெவலப் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இது எம்டியா இல்ல ஸ்டாக் இருந்தாலும் எக்ஸ்ரே எடுத்து கொடுக்குறேன், அப்ப பார்த்து சொல்லுங்க. மிஸ்டர் வாசு, இப்போ நீங்கள் எனக்கு பிரதர் ஆனும். ആ കുട്ടിയുടെ കന്നത്തിലും ചെറിയ കുളിയുണ്ട്, അതിലും തേനും ഉണ്ട്. നിങ്ങൾ ഏതെങ്കിലും തപ്പ് ചെയ്ത് നിങ്ങൾക്ക് മൂളയില്ലെന്ന് ആ പെൺകുട്ടിക്ക് കാട്ടണ്ട. അങ്ങനെ കാട്ടിയോ ആനയുടെ അപ്പളം. എന്താ ഇത്? അയ്യോ, ഇത് ചീപ്പാക്കും. பூ மறந்துட்டீங்களா சாமி? தலையே இல்லாத போது பூ இருக்கு, அதான் பூவா தலையை போட்டு ரெண்டா பிரிச்சாச்சு. தலை என்ன ஆச்சு சாமி? விடுதலை ஆயிடுச்சு. விடுதலையா? அம்மாவுக்கு வேண்டுதலையா? திருப்பதி இல்லையா? பழனி இல்லையா? பழனி எனக்கு, திருப்பதி அம்மாவுக்கு. விளையாடாதீங்க சாமி. உங்கள்கிட்ட என்ன விளையாட்டு? என்னம்மா கவுன் ரொம்ப ஜோரா இருக்கே. கவனம் இருக்கட்டும். என்ன கையில? கையிலையா? கேஸ் கட்டு. அந்த கையில? இந்த கையில கேஸ் கட்டு. ரெண்டு கையை நீட்டுங்க பாக்கலாம். என்ன கேக்குது?
இது வேற கேஸ்மா. அதாவது நான் கோர்ட்ல இருந்து வரும்போது வழக்கமா பூ கொடுக்குற பூக்காரி நான் என்னன்னு சொன்னேன், என் கையில வச்சு இந்தாங்கன்னு துணிச்சுட்டா. சரி, என் பொண்ணுக்கு அச்சனை கொண்டாந்தேன். பொண்ணுக்கு என்ன ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? அது சர்ப்ரைஸ். டாடி, என்கிட்ட கதை விடுறீங்களா? இந்த கேஸ் யாருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் காக்குறீங்க? ஆமா, காலம்பரம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல. ஆமா, ஜுரம். வெளியே போய் நல்லா டாக்டரா பார்த்து உடம்ப காட்டக்கூடாது. யூ ஷட் அப் டார்லிங் டாடி. நான் மம்மி கிட்ட தான் காமிக்க போறேன். என் உடம்பு பத்தி மம்மிக்கு தான் தெரியும். சரி, உன் தலையெழுத்து. டாடி, கட்ட தாங்க. இது இல்ல, இது. Thank you. Next. Yes. உன் பேரு? மிஸ் பாப்பி. அதாவது பத்மினி. வயசு? Sweet 20. உங்க அப்பா பேரு? உங்களுக்கு தெரியாதா? மிஸ்டர் சுந்தரம், இந்த ஊர்லயே பெரிய லாயர். உனக்கு என்ன உடம்புக்கு? காலையில இருந்து ஒரே தலைவலி. நாளைக்கு கண்டிப்பா ஜுரம் வரப்போகுது. நாளைக்கு தானே வரப்போகுது. பயக்கட்டு. போதும், மூடு. உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கையெடு, காக்கா எல்லாம் வேண்டாம். என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு தான் உனக்கு ஜுரம் லாரியில வரப்போகுது. ஏதாவது மாத்திரை கொடுங்க மாமி. என்ன மாத்திரை? டாக்டர் நானா நீயா? ப்ளீஸ் மாமி, டாக்டர் மாத்திரை. ஆல் ரைட். இந்த மாத்திரை காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சாப்பிடு. வீட்டுல ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்து. காலேஜ் போலாம். தேங்க்யூ. வரேன். மிஸ் பத்மினி. எஸ் மாமி. மம்மி வீட்டை நான் இங்க டாக்டர். டாக்டர் எஸ். வாட் அபவுட் மை கன்சல்டிங் ஃபீஸ்? என்னுடைய பணம் எங்க? என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லாம ஏன் வந்த? என்ன தர்மாஸ்பத்திரியா? இப்பதான் கொண்டு வந்திருக்கேன். From my father. மிஸ் பத்மினி, இந்த 25 நயா பைசா அப்பவே நான் கன்சல்டிங் ஃபீஸா வாங்குறது இல்ல. நான் பணத்தை தான் வாங்குவேன். உங்க அப்பாவை கேட்டு பணத்தை வாங்கிடுவேன். ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்க, வந்துடுறேன். 10 நிமிஷம் பொறுத்துக்கிறேன். உங்க அப்பாவை கேட்டு பணத்தை வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்.